ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் மன்னோட வணக்கம். அடடா இதெல்லவா பிஜிடி 2024 டு 25 அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ஆரம்பத்துல பிளேயிங் பார்த்து நான் மட்டும் ஷாக் ஆன நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாருமே ஷாக் ஆகி தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இன்னும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அதுக்குள்ள முடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி. பட் இருங்க பை மொமெண்ட் வந்து ஜஸ்பிரித் பும்ரா கொண்டு வந்தாரு. பட் நான் மட்டும் ஃபுல்லா சொல்லக்கூடாது, நம்ம கூட அந்த சரோ ப்ரோ வந்திருக்காரு கிரிக்கெட் அதை ஃபுல்லா இந்த ரிவ்யூ பண்றதுக்கு. ப்ரோ, வெல்கம் டு த ரிவ்யூ. டே ஒன்னோட ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டே? ஆக்சுவலா ஸ்குவாட விடுங்க. லெவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு லெவன் இப்படிலாம் இருக்கும்னு நினைச்சு ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? லைக்லி லெவன் ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம், அது நம்ம நம்பாம இருக்கும். பட் ஆனா இதுதான் லெவனு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? நம்ம லெவன் ஆக்சுவலாக வந்து நேற்று லைவ்ல பேசினப்போ கூட வந்து பார்த்தா இல்லை லெவனில் வந்து நம்ம பேசுகிறப்போ ஆக்சுவலாக ஜுரேலும் இவரும் இருக்கணும், ரெண்டு பேருமே நிதிஷ்குமாரும் இருக்கணுன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் மேலே வந்து டாப் ஆர்டரில் வந்து கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணி படிக்கல் வந்து இன்னட் த்ரீ வர்றது வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னா அது மீம்ஸ் கூட போட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. இது அடேங்கப்பா லெவன் மாதிரி இல்லை, ஆள் இல்லாமல் சேர்த்த லெவன் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே அங்கே ரெண்டு யங்ஸ்டர்ஸுமே வந்து டக்ல தான் போனாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்குவாடை டக்குன்னு அந்த பிளேயிங் லெவன் பார்த்தோன்னே என்னடா இது, சரி நம்ம அப்படின்னாலும் வேற எப்படி இந்த லெவனை கிரியேட் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது, ஸோ இதுதான் அந்த லெவனா இருக்கும் அப்படின்றனால அக்செப்ட் பண்ற மாதிரியான லெவனாக தான் இருந்துச்சு, வேற வழி இல்லாமல் அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ. அண்ட் இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, இதுல வந்து நிறைய பேர் சர்ஃப்ராஸ் கான உள்ள கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் அவரை விட்டீங்க? ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே இல்லாதப்போ எப்படா ஒரு டீமை கொண்டு போனீங்கன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சாங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்தது பாக்குறதுக்கு? இல்ல, சர்ஃப்ராஸ் ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து வெளியே இருப்பாருன்றது மட்டும்தான் ஒரு ஆல்ரெடி இருந்த ஒரு தாட். ஏன்னா வந்து சர்ஃப்ராஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பவுன்சி ட்ராக்ஸ், இந்த மாதிரி சவுத் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல அவர் போனதில்லை. அண்ட் அவருக்கு ஆக்சுவலா அவர் வந்து அப்படி ஆடக்கூடிய பிளேயரும் கிடையாது. இங்க வந்து நம்ம எல்லாமே ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ் ஆடணும் அப்படின்றப்ப அவர் வந்து எல்லாமே பிஹைண்ட் த விக்கெட் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு இந்த பவுன்சி ட்ராக்ஸ்ல வந்துட்டு அவர் வந்து டெஸ்ட் பண்றது வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணல. அவர் ஒரு பேட்ஸ்மேனாவே அட் த சேம் டைம் நீங்க லாஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 150 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நோட்டபிளாவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் பெஞ்ச்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருந்துச்சு. அண்ட் வந்து அஸ்வின் அண்ட் ஜடேஜான்னு வர்றப்ப நமக்கு வந்து இப்போ நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா இந்த 150 அடிச்சப்பே பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியோட கான்ட்ரிபியூஷன் தான் அங்க அதிகமா இருந்துச்சு. ஸோ நமக்கு அந்த ஒரு 8 பேட்ஸ்மேன் வேணுங்கிறப்போ அங்க வந்து நீங்க ஜடேஜாவையும் நீங்க வந்து வெளியே வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. நான் வந்து ஒரு பேசர் ஆல்ரவுண்டர் தான், நான் வாஷி வந்து வேற ஒரு உள்ள ஃபோர்த், வந்தார்ல. ஆமா ஒரு ஃபோர்த் பேசரா இருப்பேன். வாஷிங்டன் ஆப்வியஸா அவர் ஒரு பேட்ஸ்மேன்றப்ப அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். அஸ் வெல் அஸ் பர்த்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸோ இல்ல வந்து யாரோ பெருசா பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. ஸோ வந்து உங்களுக்கு ஜடேஜா வந்து அங்க இருக்கிறது வந்து ரொம்ப ஆப்ஷன் ரொம்ப கம்மி. ஜடேஜா வந்து எஃபெக்டிவா இருப்பாருன்னு இருக்கு. ஸோ ஆப்வியஸா எங்களுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போதும், அங்க லியான் மட்டும் தான் ஆஃப் ஸ்பின்னரா எடுக்க போறாங்க. இங்க நம்ம வாஷி எடுத்துட்டு போய்க்கலாம். கன்சிடரிங் வாஷியோட பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் வெசஸ் அஸ்வின் பாத்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த த்ரீ பிளேயர்ஸ் ஆர் இன் பெஞ்சு அங்க உள்ள போறது வந்து வேற ஒரு பர்சனாக தான் இருக்க போறாங்கன்றப்போ இப்படிதான் செலெக்ஷன் அப்படிதான் போயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஜடேஜாவே உட்கார வைக்கிற ரீசனா இருந்ததுக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட இன்க்ளூஷன் தான் நான் சொல்லுவேன் ஸ்குவாட்ல. ஓகே ப்ரோ. ஸோ டாஸ் அது எல்லாத்தையுமே தாண்டி இந்தியா பேட்டிங் சூஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பவுலர்கள் மூணு பேர், பேட் கமின்ஸ், ஜாஸ் சில்வர்ட், மிச்சில் ஸ்டார்க், அந்த டேஞ்சரஸ் ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ட்ரீ டிராகன் டெம்பிள் எடுத்து விட்றா தம்பி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியோட தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா. ஸோ அவங்க மூணு பேர் நம்ம இந்தியன் பேட்டர்கள் எப்படி இருந்தது அந்த கிளாஷ்? கிளாஸ் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆக்சுவலா பார்த்தா இதுல எல்லாரும் கூட கூட நான் ரேட் பண்றது அதிகமா நான் எப்பயுமே ஹேசல்வுட்டை தான் ரேட் பண்ணுவேன். ஏன்னா அவரோட லைன் அண்ட் லென்த் வந்து பயங்கர பர்ஃபெக்டா இருக்கும். ஏதோ ஒரு மிஷின் வந்து பவுலிங் போடுற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது அவர்கிட்ட இருந்து. ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து எப்பயுமே ஒரு த்ரெட்டு தான். அண்ட் ஸ்டார்க் எப்பயுமே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அவராக தான் இருப்பாரு. எப்பவுமே ஸ்டார்க் வந்து நான் வருவேன், புது பால்ல நான் விக்கெட் எடுப்பேன், யாருனாலும் நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான். அட் முக்கியமா த அந்த சேம் டைம் அது பால் ஒரு பெருசா பர்சனல். பவுன்ஸும் ஆகல. ஸ்விங் ஆமா ஆச்சு, ஆமா அது ஆமா போச்சு அது. ஸ்விங் ஆச்சு அவ்வளவுதான், ஸ்விங் ஆச்சு அவ்வளவுதான். ஜெய்ஸ்வால் பண்ணது தப்பு. ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஓகே இது ஃபுல்லர் லென்த் டெலிவரின்ற மாதிரி ஒரு சுத்துனாரு ஆக்சுவலா டிரைவுக்கு போகணுன்ட்டு, அதுல மாட்டினாரு. அண்ட் படிக்கல் முதல்ல இருந்தே பார்த்தா ரொம்ப இதுவா தான் இருந்தாரு, ஒரு அன்செட்டில்டா தான் இருந்தாரு. அவரால் ஸ்கோரே பண்ண முடியல, கடைசியில டக்ல தான் வெளியே போனாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம ஆக்சுவலா வந்து இந்த இந்த ஒரு விக்கெட் வந்து விராட் கோலியோட விக்கெட் நம்ம கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. ஏன்னா விராட் இப்படி ஒரு பவுன்சர் ஆக்சுவலா அவரோட அன்இவன் பவுன்ஸ். கெரியர்ல ஃபேஸ் பண்ணதில்லைன்ற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு டக்குன்னு வந்து ஒரு பவுன்சர் அவர் ஃபேஸ் பண்ணதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பிளேயபிள் பால் போடக்கூடியது ஏசல்வுட் தான். அவர் அவ்வளோ நேரம் நல்லா ரைட் ஆன் தி டெக் போட்டுட்டு கடைசியாக வந்துட்டு மேலே அந்த அன்இவன் பவுன்ஸ் போட்டது வந்து யாருனாலும் அது ஃபம்புளாக தான் செய்வாங்க. விராட்டும் ஃபம்புளானாரு.
ஸோ அந்த டாப் ஆர்டர் காலி பண்ண உடனேவே தேர் கம்மிங் ரைட் பேக் இன்டு யூன்ற மாதிரி தான் வருது. அதுக்கடுத்து பார்த்தா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். நீங்க ம். அங்க விட்டீங்கன்னா திரும்ப யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, அதுக்குள்ள பண்ணிட்டு ஜுரேல் எல்லாருமே வந்துட்டாங்க இங்க நீங்க மேல டாப் ஆர்டர்ல. அண்ட் விராட் ஐ மீன் கேஎலோட டிஸ்மிசல் வந்துட்டு அது ஒரு இப்போ வரைக்கும் அது ஒரு டிஸ்கஷனா தான் போயிட்டு இருக்கு. அது வந்து கான்ட்ரவர்சியா தான் கரெக்டா போயிட்டு. பேட்ல பட்டுச்சா படலையா அப்படின்றது. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது வந்து அவங்க எல்லாத்தையும் எல்லா பொட்டன்ஷியல்ஸையும் யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எதையுமே பெருசா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே சரி ஓகே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு செட்டில் பண்ண விடாம எல்லாரையும் ஒரு 20 பால்குள்ள எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணப்போ ஆப்வியஸா நமக்கு விக்கெட் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலா இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, ரிஷப் பண்ட் த பாக்ஸ் ஆஃபீஸ் என்டர்டெய்னர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலா ஸ்பெசிஃபிக்கா நீங்க மென்ஷன் பண்ணனா நம்ம ரிஷப் பண்ட் பண்ணலாம். பட் ஆனால் இருந்தாலும் ஒரு அன் 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 அன்ஒகேஷனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட பேட்டிங் வந்து நிதானமா அங்கங்கன்னு இருந்தது. பட் ஆனால் அவர் பெருசா பயந்த மாதிரியே தெரியல. அவர் ஃபர்ஸ்ட் ஆடின டெஸ்ட் மாதிரியே தெரியல. நான் பல தடவை பார்த்துருக்கேன், பல ஆளை பார்த்த ஆளு தான் அப்படின்ற மாதிரி. So, அது எப்படி இருந்தது உங்களை பார்க்க? அது வந்து ஆக்சுவலா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷி அவுட் ஆயிருந்தாரு. இஃப் ஐம் நாட் ராங் வந்து 83 சம்திங்க்கு நம்ம 7 விக்கெட் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அப்படி இருக்கும் போது 6 விக்கெட் போயிருச்சு. இவர் இன்னட் 8 வராரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பால்ஸ் டிஃபெண்ட் பண்ணாரு. இவர் டிஃபெண்ட் பண்ணதுலேயே பார்த்தா பெருசா ஃபுல் பேட்டோட ஃபேஸ்ல பட்ட மாதிரிலாம் தெரியல. சில இதெல்லாம் வந்து அங்க டிக்கெட்னு பட்டு இவர் பேட்லாம் பட்டு தான் உருண்டு போச்சு. பட் அடுத்து வந்து ஒரு ஒரு 1 ஓவர் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவங்க லியான் எடுத்துட்டு வந்தப்ப நாதன் லியான் எடுத்துட்டு வந்தப்ப இவர் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க ஆரம்பிச்சார். அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறாரு, தூக்கி லாக் பண்றாரு. அந்த பால 2 3 பால் அடிச்சோடனே இவர் கான்ஃபிடன்ஸ் இருந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் பண்றதும் மிடில் ஆஃப் தி பேட்ல பண்ணாரு, அடிக்கிறதும் அட்டாக் பண்ணணும்னாலும் அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இவர் ஆக்சுவலா செகண்ட் ஃபிடில் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் உள்ள வந்திருப்பாரு. வந்தப்போ ரிஷப் பண்ணிட்டு தான் வந்து அட்டாக்கிங் எடுக்கணும், இவர் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடணுன்றப்ப. பட் இவர் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண பிறகு இவரும் அடிக்க ஆரம்பிச்சாரு. அது வந்து அடிக்கிறதும் வந்துட்டு எப்படின்னா, இப்போ நீங்க சர்ஃபராஸ் அடிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிஸ்கியான ஷாட்ஸ் அடிப்பாரு, நம்ம இதுலயே ஹோம் கிரவுண்ட்லயே அடிச்சப்பெல்லாம் பார்த்தா. பட் இவர் அடிச்சது வந்து ரிஸ்கியான ஷாட்ஸ் மாதிரி தெரியல, எல்லாமே நல்ல பிளேஸ்மெண்ட். நீ அங்க ஃபீல்டு வைக்கிறியா, நான் ரிவர்ஸ்ல வந்து இப்படி அடிப்பேன், இந்த சைடு அடிப்பேன், இல்லைன்னா நான் முன்னாடி அடிப்பேன், இந்த மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சது வந்து இட் வாஸ் வெரி நைஸ். அவர் வந்து பண்ணது வந்து அதுக்கப்புறம் வந்து ரிஷப் ஒன்ஸ் அவுட் ஆன பிறகும் வந்து ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து ஒரு 2 3 பவுண்டரிஸ் அடிச்சது வந்து அவர் வந்து ஒரு மெச்சோர்டான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஓகே ப்ரோ, எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஆஸ்திரேலியா பவுலிங் கலக்கிட்டாங்க. பட் அதுக்கு ஈக்குவலா இந்திய பவுலர்களும் மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எக்ஸ்பெஷலா வந்து பும்ரா வந்து சிராஜை யூஸ் பண்ண விதம், ஒரு லாங் ஸ்பெல் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட பவுலிங்ல வந்து அவரோட கேப்டன்சி பாக்குறது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னது? ஆக்சுவலா இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. பும்ரா கிட்ட வந்து இப்படி ஒரு லீத்தலான ஒரு கேப்டன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணல. பவுலிங் ரொட்டேஷன் அட் த சேம் டைம் அவர் ஆல்ரெடி அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நான் கேப்டன், நான் தான் பவுலர். ஸோ எனக்கு எப்போ வந்து நான் வந்து போடணும், நான் எப்போ ஸ்பெல்ல ஆரம்பிக்கணும், நான் எப்போ ஸ்பெல்ல முடிக்கணும், மாற்றணுன்றது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் இருக்கும், நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற சொன்னார். ஸோ அதே மாதிரி வந்து அவர் ஒரு லாங் ஸ்பெல் தான் எடுத்தார். ஃபர்ஸ்ட் எடுத்தப்போ எனக்கு விக்கெட்ஸ் 3 விக்கெட் அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் எடுத்துட்டேன், நான் ஒரு லாங் ஸ்பெல் எடுத்துக்கிறேன், சிராஜை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து ஹர்ஷித் ராணாவை கொண்டு வரேன், அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணாவும் சிராஜ் மட்டும் போட்டோம், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல வந்து அவர் மிக்ஸ் பண்ணது வந்து நல்லா பண்ணாரு. அட் த சேம் டைம் ஃபீல்ட் செட்டப் அவர் போட்ட லைன் அண்ட் லென்த் பார்த்தா வந்து அக்யூரேட்டா இருந்துச்சு. அதாவது வந்து எப்படின்னா நான் வந்து உன்னோட பேட்டிங் ஸ்கில்ல நான் டெஸ்ட் பண்ண போறேன், நான் வந்து இதே லென்த்ல தான் உனக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன், அது உள்ள வருதா வெளியே போதான்றது உனக்கு தெரியுமா தெரியாதான்றது நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பவுலிங். உள்ள வரும் இல்லைன்னா வெளியே போகும், அது வந்து எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாதுன்ற மாதிரி ஒரு பவுலிங் போட்டாரு. ஸோ அப்படிதான் வந்து ஸ்மித்துக்கும் வந்து க்ளூலெஸ், அது ஃபர்ஸ்ட் பால் உள்ள வரும்ன்றது அவருக்குலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்ட் அவர் அந்த இடத்துல வீக் தான், அவர் கரெக்டா அந்த இடத்துல வந்து பேட்டை விட போறது இல்லைன்றது தெரிஞ்ச ஒரு பால் தான் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்ததுலாம் வந்து இட் வாஸ் மேஜிக். அது வந்து பும்ராவால மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்மித்தை வந்து அந்த இடத்துல தூக்கணும்னா பும்ராவால மட்டும் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து அவர் இந்த தடவை பவுலிங் ரொட்டேஷனும் சரி, அவரோட பவுலிங் அது எந்த இடத்துலையுமே ப்ரெஷர் ஆகல. அவர் ஒரு 150 தான் அடிச்சிருக்கோம், இந்த ஸ்கோரை வந்து நம்ம வந்து இந்த ஸ்கோரை தாண்டி அவங்களை அடிக்க விட்டுறக்கூடாதுன்றது தான் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க ஓப்பனர்லையும் மெக்ஸ்வீனி வந்து 2 பவுண்டரி அடிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரெஷர் நம்ம மேல இருக்குன்றப்பையும் அவர் வந்து இந்த அவரோட அதே அவரோட நேச்சுரல் கேம் ஆடினாரு. அதே சமயத்தில் கேப்டன்சியும் இட் வாஸ் ட்ரெமெண்டஸ்.
ஆஸ்திரேலியா பேட்டிங், ஏன்னா அவங்க வந்து வழக்கத்துக்கு மாறா வந்து வித்தியாசமான ஒரு பேட்டிங் நம்ம பார்த்தோம். ப்ரெஷர்ல திணறினதை பார்த்தோம். ஸோ உஸ்மான் கவாஜா, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெக்ஸ்வினி, அவங்க ரெண்டு பேரும் கம்போ கிளிக் ஆகல. டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு 5வது இடத்துக்கு போனதை பார்த்தோம். ஸோ இந்த ஒரு ஃபிளக்சுவேஷன் வந்து தேவையா? ஏன்னா டிராவிஸ் ஹெட் இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஒன் டவுன்ல உஸ்மான் கவாஜா இன்னும் சூப்பரா பண்ணிட்டு இருந்தார். அப்படின்றப்போ இந்த ஒரு ஷிஃப்டிங் தேவையான்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அதை பார்க்க? ஆமா, இதுக்கு முன்னாடி அவங்க ஆக்சுவலா ஸ்மித்தை தான் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வார்னர் போனதுக்கு அப்புறம் ஸ்மித்தை வச்சு ட்ரை பண்ணாங்க. ஸ்மித் அங்கேயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல ஆக்சுவலா. ஸோ ஸ்மித்துக்கு அவரோட அதே பொசிஷன் ரீகெயின், அவருக்கு அதே நம்பர் 4 கொடுக்கணுன்றப்போ நீங்க அங்க டாப் ஆர்டர்ல திரும்ப சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அந்த டாப் ஆர்டர் சேஞ்சஸ் பண்றப்போ உஸ்மான் கவாஜா அண்ட் டிராவிஸ் ஹெட்டே அங்க மேல இருந்திருக்கலாம். பட் ஏன் அந்த ரீசன் வந்து அவங்க டிராவிஸ் ஹெட்டை ஃபைவ்ல கொண்டு வந்துட்டு உள்ள உள்ள ஒரு ஓப்பனர் கொண்டு வந்தாங்கன்றதுக்கான ரீசன் எக்ஸாக்டா புரியல. பட் அட் த சேம் டைம் வந்து அவங்க வந்து திணறுனதுன்னு நீங்க சொன்னது பார்த்தா கரெக்ட் தான். ஏன்னா வந்து அப்படி ஒரு ஸ்பெல்லு தான் இருந்துச்சு. அதாவது ஒரு சின்ன எரர் கூட உட்லையில. இப்போ வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ். ஒரு 10 பால் நான் தாக்கு பிடிச்சிட்டு 11வது பால் நான் ஒரு பவுண்டரி அடிச்சிட்டேன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிரும் எனக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் பாலை பொறுமையா அடிப்பேன்றதுதான். ஆனா அதுக்கு கூட சான்ஸ் கொடுக்கல ஆக்சுவலா. எல்லாமே ஒன்னு பாடி ப்ளோவா இருக்கிற பாலை கொடுத்தாங்க, இல்லைன்னா வந்து பால் ஸ்விங் ஆகுது, பயங்கரமா ஸ்விங் ஆகுது, நம்ம பேட்டை விட முடியாத மாதிரி ஸ்விங் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்களால நிக்க முடியல. அது நிக்கணும்னு நினைச்சா நிக்க மட்டும் செஞ்சாரு லபுஷேன். லபுஷேன் வந்து 50 பால் நின்னாரு, அடிக்கவே இல்லை, நின்னுட்டே மட்டும் தான் இருந்தாரு, அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள வந்து ஸ்பேஸ் கொடுக்கல. ஸ்பேஸ் கொடுத்தா தான் அடிக்க முடியும். சில லூஸ் பால்ஸ் போட்டாங்க ஆக்சுவலா பார்த்தா. நம்ம கம்பேரிட்டிவ்லி சிராஜை காட்டிலும் லூஸ் பால்ஸ் அதிகமாக போட்டது ராணா தான். லூஸ் பால்ஸ் நிறைய போட்டாரு. ஆனா லூஸ் பால்ஸ் நிறைய போட்டாலும் திரும்ப அவர் வந்து உள்ள எடுத்துட்டு வந்து டிராவிஸ் ஹெட் எடுத்ததெல்லாம் வந்து ஒரு சம டெலிவரி. அது ரவுண்ட் தி விக்கெட்லாம் வந்துட்டு அவர் அப்படி போடுவாருன்னு நம்ம இமேஜினே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு உமேஷ் யாதவ் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஹர்ஷித் ராணாவுக்கு. அவரோட அவர் ப்ளே பண்ற விதமும் சரி, அவரோட பாடி எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க உமேஷ் யாதவ் வந்து ஒரு எப்படி வந்து போடுவாரோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க கொடுக்காத அந்த கேப்பை வந்து அவங்க வந்து அந்த கேப்பே கொடுக்கல. எப்படி வந்து நமக்கு அவங்க கொடுக்கலையோ அதே மாதிரி இவங்களும் அந்த கேப் கொடுக்காதப்போ அவங்களும் க்ளூலெஸ்ஸாவே போயிட்டாங்க. அதுதான் அவங்களோட பேட்டிங்ல வந்து அவங்க பேட்டிங் இப்படி ஒரு வித்தியாசமா அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல இவ்வளவு வித்தியாசமா இருந்ததுக்கு ரீசன் அதுதான். ஓகே ப்ரோ. ஸோ டே 1 முடிஞ்சிருச்சு. டே 2 இந்தியா வந்து எத்தனை ரன் அடிப்பாங்க, எவ்வளோ தூரம் ஆஸ்திரேலியா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ இந்த பிட்ச் இதே மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா நம்ம மார்னிங்கும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணாம டைட்டா பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 ரன்ஸ் லீட்ல நம்ம முடிக்கலாம். அந்த 40-50 ரன்ஸ் லீட்ல முடிச்சு நம்ம நம்ம திரும்ப இதே பிச்சில் தான் பேட்டிங் பண்ணுன்றதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் முத. ஸோ அதனால அப்படி இருக்கிறப்ப, ஆனா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட அவங்களோட பேட்டிங்க்கு நம்ம எல்லாரும் ஃபீல்டிங் பண்ணப்போ இருந்த ஒரு எனர்ஜி அப்படியே பேட்ஸ்மேன்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணும். ஓகே நம்ம வந்து ஒரு இது வந்துட்டோம், லீடு எடுத்துட்டோம், ஒரு 50 ரன்ஸ் லீடு எடுத்துட்டோம்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 ரன்ஸ் ஆச்சு லீடு எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா வந்துட்டு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராகவே எப்பயுமே இருக்கும். அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு இன்னும் ஒரு நல்ல இன்னிங்ஸாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் காட்டிலும் கொஞ்சம் பெட்டரான பேட்டிங் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டமான டோட்டலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபோர்த் இன்னிங்ஸ்ல வந்து இப்போ இந்த பெர்த் பிச் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ப்ளே ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இட் வாஸ் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாக தான் இருந்திருக்கு. ம். கொஞ்சம் பால்ஸ் ஃபேஸ் பண்ணால் நல்லா பேட்ஸ்மேனுக்கு வரக்கூடிய பிச்சாக தான் இருந்திருக்கு. பட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக பார்த்தா ஒரு அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு பவுலர்ஸோட பிச் மாதிரி மாறி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த பிச்சில் வந்து கொஞ்சம் நம்ம பெட்டராக ஆடினோம்னா அந்த ஃபோர்த் இன்னிங்ஸ்ல அவங்க சர்வே வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So ஓகே அதனால ப்ரோ. வந்து இந்த 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 லீடை நம்ம காப்பாத்திட்டு இந்த லீடோட நம்ம ஒரு நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்றதான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஸோ பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு இந்தியா எவ்வளவு தூரம் லீடு கொண்டு வந்து முடிக்கிறாங்க, அவங்க பேட்டிங் எப்படி சிறப்பாக பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வாங்கணும். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். நாளைக்கு ரிவ்யூல தேங்க்யூ. சந்திக்கிறோம் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ.